ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஒரு ஊருக்கு ஒரு ஞானி வந்திருந்தார். ஒரு இளைஞன் அவரை தேடி தயங்கி தயங்கி வந்து பக்கத்தில் நின்றான். அப்பொழுது அந்த ஞானி அவரை பார்த்து, என்னப்பா உனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அந்த இளைஞன் சொன்னான், அந்த வாலிபனான அந்த மனிதன் சொன்னான், ஐயா, என்னுடைய வீட்டில் ஒரே சண்டை, ஒரு நிம்மதியும் இல்லை, வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்கிறது, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானியிடத்தில் கேட்டான். அப்பொழுது அந்த ஞானி சொன்னார், நீ ஊருக்குள்ளே போய் யாராவது சந்தோஷமாக இருக்கிற இடத்துல கேட்டு நீ அவர்கள் என்ன சொல்கிறார் என்று விவரம் தெரிந்து வா என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார். நீ நாளைக்கு வா என்று சொன்னார். அப்பொழுது அவன் ஊருக்குள்ளே போய் அநேகரிடத்தில் அவன் விசாரித்தான். அப்பொழுது அவனை காட்டிலும் பயங்கரமான கஷ்டத்தோடு எல்லாரும் இருந்தார்கள். அவன் ஞானியிடத்தில் திரும்பி வந்தான். வந்தவர் என்னன்னு சொல்லி அவர் கேட்டபோது அவன் சொல்லுகிறான், எல்லாரிடத்திலும் நான் போய் கேட்டபோது என்னை விட எல்லோரும் பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கிறார்கள். நான் யாரையெல்லாம் இவர்கள் சந்தோஷமாய் தான் இருக்கிறார்கள் என்று நினைத்தேனோ அவர்களெல்லாம் என்னை விட பல மடங்கு கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னான். எனவே நீங்கள் தான் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஞானியிடம் அந்த வாலிபன் கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அந்த ஞானி சொன்னார், இதெல்லாம் எனக்கு தெரிந்திருந்தா ஏண்டா நான் இந்த ஊராக சுற்றி திரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம். அன்பானவர்களே, துன்பமில்லாத வீடுகளே இல்லை. அநேக துன்பங்கள் எதனால் வருகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக துன்பங்களுக்கு நாம் தான் காரணமாக காணப்படுகிறோம். தேவைக்கு மிஞ்சி நாம் அதிகமாக செலவு செய்வது, தேவைக்கு அதிகமாக கடனை வாங்குவது, அதிகமாக தீய பழக்கங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை கெடுத்து கொள்வது, அப்புறம் சாலை விதிகளை பின்பற்றாமல் வாகனங்களை ஓட்டி விபத்துக்குள்ளாவது, இதெல்லாம் நம்முடைய தவறுகளினால் வருகிற குற்றங்கள். ஆனால் தேவன் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லி தேவன் மேலேயே நாம் தேவனோடு கூட புலம்ப ஆரம்பிக்கிறோம். தேவன் எனக்கு துன்பங்களை அனுபவிக்கிறார் என்று சொல்லி நாம் தேவன் மேலேயே நாம் பழியை போட்டு விடுகிறோம். பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை, அந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எழுதும்போது அவர் சிறைச்சாலையிலிருந்து அந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்படி என்றால் அவர் ஒரு குற்றமும் அப்பொழுது செய்யவில்லை. ஆனால் ஏனென்றால் ஆண்டவரை குறித்து அவர் நற்செய்தியை அறிவித்ததற்காக அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இதுதான் ஆண்டவர் நிமித்தம் அனுபவிப்பது. இதைத்தான் பிலிப்பியர் 1:29 அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். அன்பானவர்களே, இயேசுவின் சிலுவையின் அன்பை அறிவிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். ஆகவே அதை மகிழ்ச்சியோடு நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோவான் 20ஆம் அதிகாரம். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகளை கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும்
அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலம் வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. யாவருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். எளிமை நிற்போம்.
அல்லேலூயா 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 நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை நடத்தி செல்வேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை நடத்தி செல்வேன் களிக்கூறு களிக்கூறு கர்த்தர் புதியன செய்திடுவார் கர்த்தர் புதியன செய்திடுவார் அதை என்றே நீ காண்பாய் அதை என்றே நீ காண்பாய் அல்லேலூயா 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 நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவே நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவே அல்லேலூயா 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 உற்சாகமாக கையை தட்டி சந்தோஷமாக கையை தட்டி பெருமகிழ்ச்சியோடு கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அல்லேலூயா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி சிங்கைக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கைக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அல்லேலூயா 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 அதிசயம் செய்திடுவார் ஆமென் அல்லேலூயா வாசிக்க கேட்போம் வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகம் வேத அதிகாரம் யோவான் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் முதலில் வாசித்தமருவோம் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருப்பதை கண்டாள் உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பான மற்ற சீசனிடத்திலும் போய்
கர்த்தரை கல்லறையில் என்று எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவர் வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். உற்சாகமாக கையை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தட்டி அமருங்க. அல்லேலூயா. உற்சாகம், உற்சாகம். அல்லேலூயா. அனைவருக்கும் ஒரு முறை கூட ஹாப்பி ஈஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. சுகமும் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் இரட்சிப்பும் உங்களுக்கு பரிசுத்தமும் இன்றைய தினம் முதற்கொண்டு இன்னும் அதிகமாய் வார்த்திக்க பண்ணுவேன். ஆமென். அமர்வோம். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தை